அதே கேள்விதான். அவர் என்னதான் ஏன்னா என்ன செஞ்சாலுமே வந்துட்டு எல்லா கட்சியுமே எடுத்துக்கலாம். இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறேன், கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சியோட கொடிய அறிமுகப்படுத்துறேன், கட்சியில வந்துட்டு நிர்வாகிகள் பொறுப்புல எல்லாத்தையும் போடுறேன்னு சொல்ல ஒவ்வொரு விஷயமும் வந்து பெரிய அளவுல பெரிய அளவுல பேசு பொருளா எடுத்தப்பட்டு எல்லாருமே அத பத்தி பேசுறாங்க. சோ எல்லாருமே எல்லாரோடையுமே இணைச்சுக்கிறாங்க டிவிகே தலைவர் விஜய் அவர்கள. அப்ப அவர பார்த்து பயந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். இருக்கலாம். ஆனா அவரு தனியா இருந்தா அவர பார்த்து பயப்படுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவரு யாரோடயும் சேர்ந்தா கண்டிப்பா பயம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கேஸ் கூட சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது கூட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இதுக்குள்ள தலையிட்டிருக்கு. அதனால தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்களோட அதாவது ஏடிஎம்கே கூட இணைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இபிஎஸ் அவர்களோட போய் இணைஞ்சிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? வெளிய வந்தா தான் தெரியும். எதுவா இருந்தாலும் இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு. அப்பதான் தெரிய வரும். இப்ப நம்ம இதெல்லாம் பேசி நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு ஒருவேளை அவர் சேராம இருக்கலாம். சேர்ந்துட்டா அன்னைக்கே நம்ம பேசிக்கிட்டோம்லாம். அப்ப அன்னைக்கு உங்களுக்கு யார் இந்த ஐடியாலாம் குடுத்ததுன்லாம், நானும் நீயும் மட்டும் இல்ல ஷைலு. இது வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப அதே விஷயங்கள பத்தி அவர் அங்க சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, நம்ம ஏன் பில்டப்பு? நம்ம ஏன் யோசிக்கணும்? சோ இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது யூகிக்க நீங்க முடியுமா? விஜய் நம்பர் வச்சிருக்கீங்களா? இருந்தா குடுங்க, நானே கேட்டு சொல்றேன். சொல்லுங்க விஜி, அது அடுத்த உங்களுக்கு நடவடிக்கை. தெரியலமா? அவர பத்தி உங்களுக்கு தெரியலமா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும், அவர் இப்ப அரசியல்ல செய்யற விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு அவர பர்சனலா தெரியும். அந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா, பர்சனலா அவர் என்ன சாப்பிடுவாரு? அவர் ஹேங் அவுட் பிளேஸ் எது? இந்த கதைகள்லாம் எனக்கு தெரியும். இப்ப நேர்ல போய் அவர சந்திக்கணும்னா, எங்க சந்திக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. கூடவே இருக்க சஞ்சீவ் கிட்ட கேட்டா, அது வந்து எனக்கே கரெக்ட்டா தெரியல அப்படின்றாரு. அட்லீஸ்ட் நான் திரும்ப திரும்ப கேட்கறது அதான். நான் அன்னைக்கும் விஜய் மேல எனக்கு கோவம் வந்து கோவம் கிடையாது. நான் என்ன கோச்சிட்டு என்ன பண்ண போறேன்? அதாவது உங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு உங்க நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் 10 நம்பர மாத்திருக்கலாம். சஞ்சீவன் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காப்லல்ல. ஆமா. அவர் எது கேட்டாலும் தெரியாதுன்றீங்க. ஆனா அவரோட தான் சுத்திட்டு இருப்பாப்ல. அப்போ நாங்கெல்லாம் யாரு? நான் வந்து இப்போ பொது ஜனமா? பொது ஜனம் தான். ஆனா உங்களுக்கெல்லாம் நான் வந்து 25, 30 வருஷம் முன்னாடியே நம்மலாம் ஒண்ணா வொர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. எனக்கே உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஷைலு எப்படி கான்டாக்ட் பண்ணும்?